நியூஸ் 18க்கு பிரத்யேகமாக நேர்காணல் அளித்திருக்கக்கூடிய சண்முகம் கூட்டணி ஆட்சி குறித்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்ந்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்மோடு இணைகிறார். உடன் பேசலாம். வணக்கம் சார். சிபிஎம்மோட நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதுல உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது. தற்போதைய அரசியல் சூழல்ல இருந்து கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய இந்த கருத்து அப்படிங்கிறது என்ன எதிர்வினையை கொடுக்கும்? கூட்டணி ஆட்சியில் உடன்பாடு இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அதாவது பெரும்பான்மை கிடைக்காட்டாலும் கூட்டணியில இடம்பெற வேண்டும்னு பிற கட்சிகளிடம் இவங்க கோர மாட்டார்கள். இவங்க ஆட்சியில பங்கேற்பதற்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. அது இடது ஜனநாயக முன்னணியாக இருக்கணும் அல்லது இடது முன்னணியாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருந்தால் லெப்ட் பார்ட்டிஸ் மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஃபார்வர்ட் பிளாக், ஆர்எஸ்பி போன்ற கட்சிகள் மட்டும் இருக்கக்கூடியதை இடது முன்னணி அப்படின்னு சொல்றாங்க. மேற்கு வங்கத்திலையும் திரிபுராலையும் அந்த மாதிரி நிலையில ஆட்சியில் அமைக்கிறாங்க, அரசமைக்கிறாங்க. மேற்கு வங்கத்திலையும் அதே மாதிரி தான் அமைக்கிறாங்க. கேரளால அதை தாண்டி காங்கிரசினுடைய பிரிவுகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பரந்த முன்னணி. ஆனா தலைமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க ஆட்சியில் பங்கேற்கிறார்கள். கூட்டணி ஆட்சி தான் அது, எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். அந்த கூட்டணி ஆட்சிகளுக்கு அவங்க உடன்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பிற கட்சிகள் தலைமை இருக்கும் போது அந்த கட்சியில அவர்களோடு சேர்ந்து ஆட்சியில் பங்கேற்பதில்லை. இவங்களுடைய ரோல் ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய வாளாக இருக்கணுங்கிற நிலைமை இருக்கிற இடங்கள்ல இவங்க ஆட்சியில் பங்கேற்பது இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய தியரியாக அவர் முன்வைக்கிறதாக நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் சொல்றாரு. இங்க காங்கிரஸ் கேட்கிற மாதிரி முன்கூட்டியே அதை பற்றி பேச வேண்டிய தேவை எதுவும் எழவில்லை. அது கூட்டணி ஆட்சிங்கிறது இப்ப ஒருவேளை கூட்டணியில இருக்கக்கூடிய முதன்மையான கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கலன்னா அப்போ இயல்பாகவே அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம், நீங்க சேருங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா அப்போ அவங்க, அதாவது காங்கிரஸ் கட்சி போய் சேர்வதில் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இயல்பானதாக கருதுறாங்க இவங்க. ஆனா சிபிஐயோ சிபிஎம்மோ அப்பவும் கூட வெளியிலிருந்து ஆதரவுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆட்சிக்குள்ள போக மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டாண்ட். சிபிஎம்மோட ஸ்டாண்ட் அது உறுதி. ஐக்கிய முன்னணி ஆட்சியிலையும் அவர்கள் பங்கேற்கவில்லை. அதனாலதான் பங்கேற்கவில்லை. 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலையும் பங்கேற்பதற்கான கால் வந்தது. அவங்க கிட்ட ஒரு 50-60 இடங்கள் வச்சிருந்தாங்க எம்பி. ஆட்சியில பங்கேற்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. ஆனா அப்போதும் ஆட்சியில பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதேதான் அவங்களுடைய தீர்மானகரமான சக்தியாக நாம இல்லாத ஒரு கூட்டணியில பங்கேற்பது இல்லை, கூட்டணி ஆட்சியில பங்கேற்பது இல்லை அப்படின்னு விலகிட்டாங்க. சேரவே இல்லை. அதே மாதிரியான நிலைப்பாட்டை தான் இப்பவும் அவர் சொல்றாரு அப்படின்னு நான் அவர் சொல்றது புரிந்து கொள்கிறேன். நன்றி திரு ஜென்ராம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து நியூஸ் 18 நேர்காணலில் சிபிஎம்மின் மாநில செயலாளர் சண்முகம் பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதனை பார்க்கலாம். அதாவது அது 2019, 2021 கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வங்கி மூலமாக வங்கி கணக்கில் பெற்று அவர்களிடம் கொடுத்தது. அது ஒன்றும் மறைமுகமாக நாங்கள் வாங்கி செலவழித்தது, அது ரகசியமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய வரவு செலவில், இன்கம் டேக்ஸுடைய வரவு செலவில் வந்திருக்குது. அதன் அடிப்படையில் தான் அது வெளியே தெரியும். அதை கட்சி, நாங்கள் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அணுகுமுறை என்னென்னா, அது திமுகவோட உடன்பாடு கொண்டிருக்கிற போதும் சரி, அதிமுகவோட உடன்பாடு கொண்டிருக்கும் போதும் சரி, அவர்களுடைய கட்சிக்காரர்களுடைய செலவை அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எங்கள் கட்சி செலவை நாங்கள் பார்த்துக்குவோம். இது எங்கள் உடன்பாட்டினுடைய ஒரு பகுதி. அது இது நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை கடைபிடிச்சிட்டு வரும். ஏன்னா அவங்க செலவை எங்களால் சமாளிக்க முடியாது. எங்கள் கட்சிக்காரவங்க நாங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஒரு வேளை இல்லை தோழர் இன்றைக்கி யாருக்கும் படி கிடையாதுன்னா கம்முன்னு இருப்பாங்க. தோழமை கட்சியில் அப்படி நடத்த முடியாது. ஸோ அதனால் உங்கள் கட்சிக்காரவங்களுடைய வரவு செலவை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நாங்கள் மற்ற தோழமை கட்சிகள் போட்டியிடுற இடத்தில் அவங்கள்ட்டேருந்து பணம் வாங்கி நாங்கள் செலவழிக்க மாட்டோம். அங்கேயும் தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடத்துலையும் நாங்கள் தான் எங்கள் சொந்த பணத்திலேருந்து தான் நாங்கள் செலவழிக்கிறது என்பது அது எல்லாத்துக்குமே தெரியும். அதை பாராட்டவும் செய்வாங்க. திமுகவும் பாராட்டிருக்காங்க, ஜெயலலிதா பாராட்டிருக்காங்க, கருணாநிதி, ஸ்டாலின் உட்பட எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. எப்படி இந்த காலத்தில் இப்படி ஒன்று இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் அவர்கள் கட்சிக்காரர்களுடைய செலவுக்காக அது எங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் வேட்பாளர் நின்றுன்ற முறையில் கொடுத்தது. அது இப்படி வாங்கி அப்படி கொடுத்தது என்பதை தவிர நான் பல முறை சொல்கிறேன், சிங்கிள் டீ கூட சாப்பிட்டதில்லை.